ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பன் அகாடமி. இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து 2025க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ, அதாவது குரூப் 4க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க. வாங்க இன்னைக்கு அதற்கான ஆன்சர் கீ பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பிழையான தொடரை கண்டறிக. ஆப்ஷன் சி, காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஸோ அந்த லைவ் சரியா இருக்கு, பார்த்துக்குங்க. மற்றதெல்லாம் தவறா இருக்கு. ஸோ காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது, அது ஒன்று மட்டும்தான் தவறா இருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர். அதுக்கடுத்து வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். செற்றம் சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. செற்றம்னா கேண்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எதிர்கால பெயரச்சம். நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளரையும் பெயரை கண்டறிக. ஆன்சர் டி, நடந்தவன் இஸ் த ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றினை கண்டறிக. வை அப்படின்னா வைத்தாள் அப்படின்றதுதான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து 7வது கொஸ்டின், கூற்று. ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுட்டெழுத்துக்கள் என்று பெயர். காரணம் ஏ, யா, ஆ, ஓ, ஏ என்பன சுட்டெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. ஸோ இது ரெண்டுமே சரினா சரி கிடையாது. கூற்று சரி, காரணம் தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அடுத்த கூற்று 8வது கொஸ்டின், அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ வந்துள்ளது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை பார்த்தீங்கன்னா ஐக்கு ஆ அப்படின்றது தவறா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக. கணம், காணம். கணம்னா கூட்டம், காணம்னா பொண்ணு. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சரியான விடை குறிப்பை தேர்க. கூற்று பார்த்தீங்கன்னா, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். காரணம், 2 சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. கூட்டு தவறு, காரணமும் தவறு. பின்வருவனற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்க. அங்கு கேட்டேன். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி, காப்பு, சங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆப்ஷன் சி, அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. இதுதான் இதோட ரைட்டான ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிழை திருத்துக. கூற்று ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு அணில் மரத்தில் ஏறியது. ஒரு அணில் வரக்கூடாது, ஓர்னு வரணும். ஸோ கூற்று தவறு. அதே போல உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்தப்பட வேண்டும். காரணம் சரி. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஊர் பெயர்களோடு மருவு சொற்களை பொறுத்துக. தேவக்கோட்டைனா தேவோட்டை, கோவன்புத்தூர்னா கோவை, பூந்தமல்லினா பூனமல்லி, சோழநாடுனா சோநாடு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இரு பொருள் தருக. தாரணி அப்படின்னா பூமி, உலகம். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒரு பொருட்பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக. மேல் பகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. முரல், வகுளி, வாழை, வியாழம். இதுல பொருந்தாத சொல் பார்த்தீங்கன்னா வியாழம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல்லகராதி 1925, வெட்டி தமிழ் அகராதி 1992 ஆகிய இம்மூன்று அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 70ன்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் ரைட்டான ஆன்சர். அடுத்து 20வது கேள்வி, டேஷ் டேஷ் உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாமே
இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. உறவோர் அப்படின்னா மடவம் அப்படின்றது தான் எதிர்ச்சொல். இதோட கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறிகளை கண்டறிக. முக்கார் புள்ளி. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்துல முக்கார் புள்ளி பயன்படுத்தப்பட வேண்டும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து 22வது கேள்விக்கு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சாந்துனா அறை, குருவினா ஒப்பு, சுனைனா குடை, அருவினா இழிதல். அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு. ஸோ ஒளி மரபை கண்டறிக. புல் அப்படின்னா நிறைய பேர் போட்டிருக்க ஆன்சர் நரலும் அப்படின்றாங்க. இங்கே சிமில்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் சரியான ஆன்சர் எதுன்னு பார்த்து சேலஞ்ச் பண்ணுறதுனா கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணலாம். அதற்கான பிடிஎஃப்ஓ இல்லை அதுக்கான புத்தகத்தில் இருக்க அந்த பாட்டை மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்து அதில் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24வது பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. பூமி சுழல்கிறது. இதுதான் பிழையற்ற நிகழ்கால தொடர். அதுக்கடுத்து கூற்று பார்த்தீங்கன்னா 25வது கேள்வி, யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விகுதியை இடம்பெற வேண்டும். கூற்று தவறு, காரணம் தவறு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பிறவினை தொடரை கண்டறிக. அரசன் மாலை அணிவித்தான். ஆப்ஷன் டி. எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும். எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது. ஆப்ஷன் ஏ. வரலாற்றியலில் ஒயிட்ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. பிரிட்டானிய அரசு அலுவலகம். அதுக்கடுத்து இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். டார்க் ஃபைபர் அப்படின்னா இருட்டு இலை. டிமோன் அப்படின்னா பின்னணி நிரல். டார்கெஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் 3 மிகு இருள்மை. அதுக்கடுத்து டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. ஸோ டென்சிட்டியை வச்சுட்டு பல பேர் போட்டிருப்பீங்க. ஒன்று ஆப்ஷன் பி சூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை சி சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பி இஸ் த ரைட் ஆன்சர். புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலைச்சொற்களை தருக. கடற்கரை இயக்கம். அதுக்கடுத்து 31 ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 32 கலைச்சொற்களுக்கு நேரான தமிழ்ச்சொல் தருக. வெட்ரன் அப்படின்னா திறனாளர் அப்படின்றது அதோட கரெக்டான ஆன்சர். கலைச்சொலுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. கிளாஷியர் அப்படின்னா பனியாறு. அதுக்கடுத்து தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா பகையை நீக்குதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிக. ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாது. பி இஸ் த ரைட் ஆன்சர். மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிக. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது அடரடி படரடினா பெருங்குழப்பம், அகட விகடம் அப்படின்னா தந்திரம், ஈரொட்டு அப்படின்னா உறுதியின்மை, கைகூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல். ஸோ அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கு இதுவுமே. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மரபு தொடரை தேர்ந்தெடு. காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. அலை ஓய்ந்த கடல் போல் அமைதி, அடியற்ற மரம் போல் வீழ்தல், மத்தில் அகப்பட்ட தயிர் போல் மனமுடைதல், புயலில் சிக்கிய பூங்கொடி போல் நடுங்குதல். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் என்பது என்ன? உயிர்னா நகைச்சுற்று. அதுக்கடுத்து மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக. இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் கண்டறிக. அடோரிங்னா போற்றுதல் அப்படின்றது அர்த்தம். அதுக்கடுத்து தோழன் என்ற பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது. எம்மொழியிலிருந்து பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மொழின்னு கொடுத்துருக்காங்க.
அதுக்கடுத்து சரியான இணையை கண்டறிக. சரியான இணைன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் வீரகாவியம் எழுதியது மட்டும்தான் சரியான இணை. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பூட்கை என்ற சொல்லின் பொருளை தேர்வு செய்க. பூட்கைனா குறிக்கோள், குறிக்கோளை குறிக்கும். அதுக்கடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதில் தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனார். அதுக்கடுத்து கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக. கண் எழுத்துக்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஏழாவது இடம்பெறாத மருந்து பொருள், இது பார்த்தீங்கன்னா கண்டங்கத்திரி. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஆப்ஷன் சி, அது பாடலில் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க. தூற்றின்கண் தூவிய வித்து அப்படின்னா இது திரிகிடுகத்துல இருக்கும். இது ரைட்டான ஆன்சர் தான், தூற்றின்கண் தூவிய வித்து. கூற்று அடுத்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று ஏ பார்த்தீங்கன்னா அழிவில்லாத சிறந்தம் செல்வம் கல்வியே. காரணம் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறு இல்லைன்னு வரணும். இங்கே உண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது கூற்று சரி, காரணம் தவறு. 6 தவறு. ஓகே. அதுக்கடுத்து சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தேர்வு செய்க. தகுதியான் வென்றுவிடல். தகுதியான்னா இங்க சொல்றது பார்த்தீங்கன்னா பொறுமையை சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது, இது ரெண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கூற்று கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும். காரணம் 2 சொற்களுக்கு இடையே இக் என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். கூற்று சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொல்லை கண்டறிக. தமிழ் சொல் என்னதுன்னா அதில் உடுக்கை அப்படின்றதுதான் தமிழ் சொல். ஆப்ஷன் டி. திவான் பகதூர் பவனந்தம் பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பொறுத்துக. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அதாவது போர்ச்சுகீசிய மொழிங்கிறது 6, தெலுங்கு மொழிங்கிறது 1, தெலுங்கு மொழிங்கிறது 34, அரபு பாரசீக இந்துஸ்தானி மொழி பார்த்தீங்கன்னா 414, ஆங்கில மொழி 486. ஓகேங்களா? அதுக்கடுத்து பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை. உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன். குறிப்பு பெயரெச்சம் குறிப்பு பெயரெச்சம் தவறா சொல்லிட்டேன். பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ. அதாவது நிகழ்கால பெயரெச்சம் ஓடுகிற குதிரை, உடன்பாட்டு பெயரெச்சம் அறிந்த பையன், குறிப்பு பெயரெச்சம் அறியாத குழந்தை, அண்டு ஈறுகெடாத பெயரெச்சம் பார்த்தீங்கன்னா இல்லாத பொருள். ஓலக்கம் என்னும் சொல்லின் வேர் சொல்லை கண்டறிக. ஓல் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் கூட சொல்லியிருப்பேன். கட்டளை இடுறது தான் எப்பயுமே வேர் சொல்லா இருக்கும். ஸோ ஓல் அப்படின்றது தான் இதோட ரைட்டான ஆன்சர். அதுக்கடுத்து பொறுத்துக. அணிகம், 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 அணங்கு. இதனால பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். 59. கூற்று வினவப்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும். இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். கூற்றும் சரி, காரணமும் சரி. பொறுத்துக. அதுக்கடுத்து பொறுத்துகளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்த பொறுத்துக மானி, மாணி, கனகம், கனகம். இதோட பொறுத்துகளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சேர்த்தெழுதுக. பலா பிளஸ் அருமை, பலா வறுமை.
ஆப்ஷன் சி. பிரித்தெழுதுக. கங்கௌகம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கங்கௌகம் பார்த்தீங்கன்னா கங்கா பிளஸ் ஓகம் அப்படின்னு பிரிக்கணும். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். கோரல், கொள்ளுதல் போன்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. அடுதல். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வி. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீரவர். ஆப்ஷன் டி. ஓகேங்களா, நீரவர் என்ற பெயரால் அழைக்கப்படுவார். 68வது கொஸ்டின். குதிர்தல் இணையான வேறு சொல்லறிக. குதிர்தல்னா படிதல். ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க. நம்ம ஒழுங்காதல் நம்ம பழைய வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆனால் இவங்க வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா படிதல் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்ப்போம். எழுத்து பிழையற்ற சொற்றொடரை தேர்க. எழும்பியிருக்க வேண்டுவன எழும்பி இனிதாக தோன்றும் அழகு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னா அந்த லூ மட்டும்தான் சரியா இருக்கு, மற்றதுக்கு எல்லாத்துக்கும் வர லூ வந்து தவறா இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை அப்படின்னா வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு. ஆப்ஷன் ஏ. அதுக்கடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இதுல கவர்மெண்ட் சைடில் கொடுத்துருக்க ஆன்சர் ரைட்டான்றதே யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது களின்றது போர்னு கொடுத்துருக்காங்க. கலிங்கத்து போரை யூஸ் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இது சேலஞ்ச் கண்டிப்பாக பண்ணுவோம் இதுக்கான கரெக்டான ஆன்சர் எடுத்து. ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. களினா போர், களினா மிகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரைப்புள்ளி அமையும் இடங்கள். கூற்று பார்த்தீங்கன்னா கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். காரணம் பார்த்தீங்கன்னா கபிலர் என்ற ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன. ஸோ கூற்றும் காரணம் இரண்டும் சரிதான். ஆப்ஷன் டி. அதுக்கடுத்து ஆசிரியர் புகழனியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் காற்புள்ளியிடுக. ஆப்ஷன் ஏ. ஆசிரியர் புகழனிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். பொறுத்துக. நவ்வி விலங்குகள் கொடுத்துருக்காங்க, அதோட இளமை பெயர்கள் கொடுத்துருக்காங்க. நவ்வினா என்ன விலங்குன்னு கூட தெரியல. ஸோ நவ்வி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மரி. முதலை அப்படின்னா முதலைக்கு வந்து பார்ப்பு. உடும்புனா ஓந்தி. மீன், கெண்டை, அதுக்கு வந்து சினை. இதோட இளமை பெயர்கள். ஆப்ஷன் ஏ. புல்லின் உறுப்பை கண்டறிக. மோஸ்ட்லி எல்லாரும் போட்டது தளிர் தான், ஆனால் இவங்க வந்து ஓலைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஆப்ஷன் டி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குவோம். அதுக்கடுத்து அக்ரிணை தொடரை கண்டறிக. அக்ரிணை தொடர் பார்த்தீங்கன்னா மலர்கள் மலர்ந்தன, இதுதான் அக்ரிணை தொடர். ஓகே, மற்றதெல்லாம் உயர்திணையை சேர்ந்ததுதான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. ஆப்ஷன் சி. கீழ்காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல் தொடர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் டி அம்ம வாலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது. ஸோ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னா கட்புலமேவி. ஓகே. அதுக்கடுத்து பொறியியலில் ஆங்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லுக்கு கலைச்சொல் தருக. ஊன்றுதலை. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கான தமிழ் சொல்லை தருக. தனி வல்லாண்மை கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இதுக்கும் பி தான் ரைட்டான ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து தென்னிந்தியாவின் ஸ்பா என்ற அருவியை கண்டறிய. மேலே கொஸ்டின் வச்சு ஆன்சர் சொல்லிடலாம். குற்றால அருவி ஒரு பேராகிராஃப்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதுதான். முதல் வரியே பாருங்க, தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரைட்டான ஆன்சர் தான். அதுக்கடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்க குறிப்பு 2024-2025. ஸோ இதுக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை
கண்டறிக. இதுல கடைசி 2 வரியும் அந்த பேராகிராஃப்ல படிச்சாலே ஆன்சர் தெரிஞ்சிடும். ஆப்ஷன் டி 10 இஸ் த ஆன்சர். கடுகு சிரித்தாலும் காரம் போகுமா எனும் பழமொழியிலுள்ள பொருளை கண்டறிக. குறைத்து மதிப்பிடாதே. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துக. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடன் கழித்தல்னா மனமின்றி செய்தல். வேலை பிசகு எனும் மரபு தொடரின் பொருளை தேர்க. வேலை பிசகுனா தீய காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக. சரியான பொருள் பார்த்தீங்கன்னா வேதனை. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அதுக்கடுத்து கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? நிறுவியர் பார்த்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி சென்னைக்கு செல்லும்போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை சந்திப்பதை. வ.உ.சி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? தமிழ், ஆங்கிலம். ஆப்ஷன் சி. அதுக்கடுத்து ப்ரப்போசல் எனும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. ப்ரப்போசல்னா கருத்துரு. அதுக்கடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான இணையான தமிழ் சொல் தருக. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். தமிழக அரசியலில் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஆப்ஷன் பி. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாதது எது? அவர் ஒரு பேராசிரியர் கிடையாது. ஸோ அது மட்டும் தவறான விடை. ஆப்ஷன் டி. கூற்று ஏ. உ.வே. சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உ.வே.சா என்று அழைக்கப்படுகிறார். காரணம், அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை மேற்கொண்டார். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளங்கியுள்ளது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்யவும். தவறான ஒன்று பார்த்தீங்கன்னா திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார் அப்படின்றது தவறா இருக்கு. ஆப்ஷன் சி இஸ் த தவறான ஆன்சர். ஸோ இஸ் த ரைட்டான ஆன்சர். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. விளம்பி நாகனார். விளம்பின்றது ஊர் பெயர். ஸோ அவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா நாகனார். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் என வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? இரக்கம் இல்லாதவர் குறிப்பிடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட தமிழோட 100 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து